ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குயின் ஜான்சி யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டுக்காக கொஞ்சம் அறுவடை செஞ்சோம். என்னெல்லாம் அறுவடை செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? வந்துட்டு லெமன் வந்துட்டு நான் ப்ரீவியஸாகவுமே அது காயாக இருக்கிறப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை என்ன பாருங்கள். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பழம் கிட்ட கிடச்சிது. எல்லாமே பழம் ஆகலை, பாதி பழம் இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு சம்மர் டைமில் ஜூஸாக போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு இன்றைக்கி எல்லா பழமும் பறிச்சிட்டேன். ஸோ நிறைய பழம் கீழெல்லாம் விழுந்துருந்துச்சு. எல்லாமே எடுத்துக்கலாம் எதுக்கு அப்படின்ட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எதுவுமே கீழெல்லாம் போடல. ஸோ நீங்களே பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் அப்படியெல்லாம் காயாக இருந்துச்சு, எவ்வளோ பழம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சாறு இருக்கும் இந்த ஒரு லெமனில். அதனாலே எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு மரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சாங்க. இந்த மரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ காய் எவ்வளோ பழம் தருது தெரியுமா? நல்ல ஒரு மரம். நாங்கள் லெமன் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மரத்தில் இருந்து தான் நாங்கள் காய் எடுத்துக்குவோம். பாருங்கள், மேலெல்லாம் இருக்குது. எக்கி பறிச்சிட்ருக்குறேன் நான். முள் வேறு, அதில் கை வேறு குத்திட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு லெமன் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் காயெல்லாம் பறிச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ சந்து பந்தில் எல்லாமே கை விட்டு எவ்வளோ காய் நம்மளால் பறிக்க முடியுமோ அவ்வளோவும் இன்றைக்கி நம்ம லெமன் அறுவடை செஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், மரத்தை சுற்றி காட்டுறேன். சுற்றி காட்டினாலுமே பழம்தான் இருக்கும். ஏன்னா நிறைய பிஞ்சும் இருக்குது, காயும் இருக்குது, பழமும் ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு அறுவடை, லெமன் அறுவடை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு லெமன் எல்லாம் பறித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு வந்து கொய்யாப்பழம் பறிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த குட்டி கொய்யா மரம் தான், அந்த மரத்துக்கிட்ட போனேன். அந்த மரத்தில் வந்துட்டு அவ்வளோவா நம்மளுக்கு பழம் கிடைக்கல. இதில் ஆக்சுவலி நான் ஒரு 5 days முன்னாடி போனேன். நிறைய காய் வந்து பழம் ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. பட் இன்றைக்கி போனால் ஒரு காய் கூட இல்லை, ஒரு பழம் கூட இல்லை. எல்லாம் என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த குருவிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு நேச்சுரல் ஃபுட்டுக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம பழத்துக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம நெட்டு வச்சா அவங்க வந்து சாப்பிட்டு போயிடறாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு கொடுக்கணும். காயெல்லாம் இருந்துச்சு. இது இன்னொரு வெரைட்டி. ஃபஸ்ட்டு காட்டினால அது வந்து சிவப்பு கொய்யா, இது வந்துட்டு வெள்ளை கொய்யா. பட் இதில் வந்து குட்டி விதையாக இருக்கும், அந்த கொய்யா இது. நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்காக நைட்டு எப்படி இருந்தாலும் அம்மா எதுனா சாம்பார் வைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பறிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலையும் அவ்வளோதான். குட்டி செடியாக ஒரு 2 இடத்துல எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. பாருங்கள், இது இலை வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இதுதான் வந்து நாட்டு ரக கருவேப்பிலை. ஸோ நாட்டு ரகையே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தேடி எடுத்துகிட்டு வந்து ஃபார்மில் வச்சது. ஒரு 2 செடி தான் வச்சாங்க. இன்றைக்கி அது மரமாக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம் கருவேப்பிலையோட பழம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்குன்னு ஒரு 2 பழம் இருந்தது. சரி, நம்ம பறித்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த 2 பழத்தை மட்டும் பறித்து சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய மரத்து ஃபுல்லாகவே காய் பழமாக இருக்கும். அந்த டைமுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ நிறைய பூ எடுத்துருக்கு மரத்தில். அந்த பூவெல்லாம் வந்துட்டு காய் ஆகிற டைமில், பழம் ஆகிற டைமில் நான் வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். ஸோ யாரெல்லாம் கருவேப்பிலை மரத்தில் பூவோ பழமோ பார்க்கலையோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் கலரில் பூ. அதுக்கிட்டே வந்துட்டு குட்டியாக மொக்கும் இருக்குது, குட்டியாக பச்சை கலரில் காயும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு மரம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மிளகா அறுவடைக்கு தான் போனோம். நான் ப்ரீவியஸாகவும் நிறைய மிளகா செடி இதெல்லாம் அறுவடை போட்டிருக்கிறேன், பாருங்கள். அப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு வீட்டுக்கு தேவையானது ஒரு 10 மிளகா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மிளகா மட்டும் பறிச்சுக்கிட்டேன். மிளகாவும் நல்லா காரமாக, நல்லா காரசாரமாக நல்லா தான் இருக்கும். ஓகே, வீட்டுக்கு தேவையான மிளகா பறிச்சிட்டோம். அப்படியே பார்க்கும் போது ஒரே ஒரு செடியில் மட்டும் ஒரே ஒரு மிளகா மட்டும் நல்லா மிளகா பழுத்து இருந்துச்சு. கலர் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட்டு தக்காளி அறுவடைக்கு போகலான்ட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா வெறும் காயாக தான் இருந்தது. ஒரு 7-8 செடி இருக்குது. 7-8 செடியிலுமே காய் தான் இருந்தது. அப்புறம் இப்போ வந்துட்டு நான் காட்டுற இந்த செடியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு நம்ம புளிப்பு தக்காளி கிடையாது, இதெல்லாம் ஜாமுன் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுறக இது வந்து தானாக முளைச்ச செடி தான். அம்மா வந்து அப்படியே ஃபார்மெல்லாம் அந்த க்ளீன் பண்ணுற டைமில் சரி என்ன தான் தக்காளி வைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி செடியெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுருந்தாங்களா. அப்போ அதை அப்படியே ஒதுக்கி விட்டது. இன்றைக்கி நல்லா காய் வச்சுருக்கு. பட் இன்னும் 1 வீக்கில் எங்களுக்கு பழம் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு நல்லா காயெல்லாம் வந்துட்டு பெருசாக இருக்குது. நிறைய பூவெல்லாம் வச்சுருக்கு. அடுத்து வந்துட்டு எங்கள் அம்மா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும், அது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த வெங்காயம், அதில் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வச்சு பார்ப்போம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு ஊனி வச்சாங்களாம்மா. இன்றைக்கி பாருங்கள் எப்படி வளர்ந்து நிற்கிது அப்படின்ட்டு. பூ வச்சுருக்கு, தாளெல்லாம் இருக்குது. பட் இந்த பூ தாளெல்லாம் வந்துட்டு காஞ்சி வரணும். அப்போ தான் வந்துட்டு வெங்காயம் ஃபுல்லாக ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு இன்னும் வெங்காயம் ஃபுல்லாக ஆகலை.
அப்புறம் அடுத்து இன்னொரு தக்காளி செடிக்கிட்ட போனால் அங்கேயுமே காய் தான், ஃபுல்லாக காய் தான். ஒரு டைமுக்கு பறித்தாலே ஒரு செடியில் நம்மளுக்கு 1 கிலோ கிட்ட கிடைக்கிற அளவுக்கு காய் வச்சுருக்கு. அப்புறம் செடியுமே அவ்வளோ நல்லா படர்ந்து போயிருக்கு. தக்காளி செடி பூவெல்லாம் நிறைய எடுத்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு இப்போ நான் காட்டின எல்லா செடியிலையுமே நம்மளுக்கு வந்து தக்காளி கிடச்சிரும். ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து வந்து பெரிய கொய்யா மரத்துக்கிட்ட வந்தேன். அதில் கொஞ்சம் கொய்யாப்பழம் இருந்துச்சு. பெரிய மரம் அப்படின்றதுனால நானே வீடியோ எடுக்கணும், நானே கொய்யாப்பழம் பறிக்கணும். ஸோ எனக்கு கஷ்டமாக இருந்தது. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொய்யாப்பழம் பறிச்சிட்டேன். அப்புறமா மாங்காய் மரத்துக்கிட்ட வந்தேன். ஸோ பெரிய பெரிய மாங்காய் ஆகல, பட் மாங்காய் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ இந்த 3 மாங்காயில் ஒரு மாங்காய் கொஞ்சம் பெருசாக தெரியுதுல்ல, அந்த மாங்காய் தான் பறித்தேன். லாஸ்ட்டில் வீடியோவில் காட்டுறேன். அப்புறமா பெரிய தக்காளி தான் பழமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சரி குட்டி தக்காளிக்கிட்ட போவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். அங்கே ஃபுல்லாக பழமாக ஆகலை அப்படின்னாலுமே கொஞ்சமாக காய் பழத்துக்கு வர ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பறிச்சுக்கிட்டேன். எப்படியும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சா பழுக்கு தான் போகுது. அங்கேயே விட்டுன்னு வைங்களேன், எங்கள் வீட்டில் கோழி வளர்த்துருக்கோங்க, போயிட்டு ஒரே தக்காளி இல்லாமல் பாதி பாதியாக சாப்பிட்டு வந்துடுவோம். அதனால் என்ன பண்ணேன், ஓகே முடிஞ்ச அளவு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த தக்காளி வந்துட்டு சாம்பாரில் நல்லா புளிப்பாக இருக்கும். இந்த தக்காளி சாம்பாருக்கு போட்டால் சூப்பர் டேஸ்ட் வரும். அதனால தான் இந்த தக்காளி வந்துட்டு அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த தக்காளி தான் நிறைய பயன்படுத்துவாங்க. இதுலேயுமே நான் பறிக்கிற தக்காளிலையுமே சிலதெல்லாம் வந்து கோழி குத்திடுச்சா இல்லை என்னாச்சுன்னு தெரில, இல்லை கெட்டு போயிருந்துச்சு. கெட்டு போனதெல்லாம் விட்டுட்டு நல்ல பழம் மட்டும் அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் செடி ஃபுல்லாகவுமே பழம் தெரியுதுங்களா. இது வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். லாஸ்ட் ஒரு டைம் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணல, அப்போல்லாம் எனக்கு 1 கிலோ கிட்ட கிடச்சிது. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்துட்டு கொஞ்சமாக பீட்ரூட் இருக்குல்ல, அது விதை ஊனி வச்சுருக்கேன், அது என்ன ஆச்சுன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்க்காமலே இருந்தேன். சரி இன்றைக்கி போயிட்டு பார்த்தா நல்லா குட்டி குட்டியாக காய் வச்சுருக்கு. ஓகே இன்னும் ஒரு கொஞ்சமாக பெருசாகட்டும், அப்புறமா நம்ம பறிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறமா கொஞ்சமாக கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். இந்த குட்டியாக இருக்கிற போதே நான் பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பெருசாச்சுனாலுமே ஃபுல்லாக முற்றி போயிடுது. இது குட்டியை பார்க்க தான் குட்டியாக இருக்குது, பட் உள்ளே பார்த்தா நல்லா முற்றி தான் போயிருக்கு. அதனால கொஞ்சமாக கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டேன். ஒரு 5-6 கத்திரிக்காய். எப்படியும் சாம்பாருக்கு போடுறது கத்திரிக்காய் இருந்தால் தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் பிஞ்செல்லாம் இருந்தது. அதெல்லாம் அடுத்த அறுவடைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொஞ்சமாக கத்திரிக்காய் பறிச்சுக்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, கத்திரிக்காய் செடி நிறையா இருக்குது. அதே போல் இது இன்னொரு வெரைட்டி மிளகா. இது வந்து சூப்பர் ஸ்பைசி. இந்த மிளகா அவ்வளோ காரமாக இருக்கும். இது ஒரு செடியில் நிறைய வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இதையுமே கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்பைசியாக மிளகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த மிளகாவும் பறிச்சுக்கிட்டு அப்படியே அறுவடை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள் பக்கத்தில் அந்த செடியிலலாம் வந்துட்டு பழமாக இருக்குது. ஸோ இன்றைக்கான அறுவடை இது தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லெமன் பறிச்சிருக்கோம், 2 வெரைட்டியான மிளகா பறிச்சிருக்கோம், அப்புறமா கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம், அப்புறமா வந்துட்டு ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய் பறிச்சிருக்கோம். முருங்கைக்காய் பறிக்கிற வீடியோலாம் எடுக்க முடியல கைஸ். அப்புறமா அந்த விளாம்பழம் எடுக்கிறதும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்றைக்கான அறுவடை. ஓகே தேங்க்யூ ஆல்.